இப்போலாம் என் வீட்டில் பார்த்தோன்னா என்னை வச்சு செய்கிறாங்க என் ஃபேமிலியில். பாட்டு போட டேடி கொஞ்சம் நியாயமா இருக்கா டேடி, இது என்ன சீன் டேடி, இதை சொல்ல மாட்டீங்களா, நான் எங்கம்மா சொல்ல விட்டேன். ரொம்ப மோசமா இருக்கு பாஸ், ப்ளீஸ் பாஸ் விட்டு, நான் சொல்றது நான் மாஸ்டர் நான் சொல்றேன் நல்லா இருக்கும் செய் விட்டாரு. குத்துவார் தெரியுமா மாஸ்டர், ஐயோ குத்துக்கிட்டோன்னா வலிக்கும், என்ன பண்ற போறோம் குத்து குத்து குத்துவார். எப்பவுமே சார் ஜாலியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் போகும்போது பயந்துட்டு தான் போனேன். சார் சார் நாட்டாம அப்படி தான் நமக்கு இருக்கும். ஆனால் பார்த்தா ஒரு குழந்தை. சரண்டர் ஆனவங்களை நாங்கள் அடிக்கிறது இல்லை. நான் இப்படி தான் எப்போதுமே இருக்கேன், அது பல பேருக்கு தெரியறது இல்லை. நான் எப்போதுமே இப்படி தான் இருக்கேன். கேட்டு பாருங்க, யாரோட கேட்டு பாருங்க. ரூட் படத்தை கூட ஒரு காமெடி வச்சேன், அது வேண்டான்ட்டாங்க. குரலை வந்து கல்யாணம் படிக்கிறோன்னு சொல்லாத, உடனே காலை கையால போட்டு போட்டான், காலை கையால. எனக்கு ஒரு ஃபோபியா இருக்கு சார். இப்போ ஹைட்டாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனே போய் பக்கத்தில் நின்று என் ஹைட் எவ்வளோன்றது செக் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபோபியா. நான் அமிதாப் பச்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நாங்கள் எப்படி இப்படி தான் பார்ப்போம், வளர்த்தியானவங்க எங்களை இப்படி தான் பார்க்கணும். அதனால தலை நிமிர்ந்து பார்ப்போம், முடிஞ்சுதான் பார்ப்போம். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நாங்க ஈஸியா உள்ள போயிருவோம். நாங்களும் போயிருவோம், இப்படி கையை வச்சு நானும் நம்ம ஊர் வெயில விட்டோம்னா கருத்துருவார் நினைச்சேன். ஆனா கருத்துல அப்புறம் சரி வேற வழி இல்ல, இறக்கிறோம்டா பெயிண்ட் இறக்கு. நீங்க இறக்கு நீங்க அதுக்கு போட்டு சார் ஒரு நாள் வந்து ஒரு சீன் பாத்தீங்கன்னா வித்தியாசமா காமிச்சேன். நீங்க என்ஜாய் பண்ணி தக்க தக்க. காமெடி ரொம்ப சீரியஸான ஒரு பிசினஸ். கொஞ்சம் இல்ல காமெடி தான் சீரியஸான பிசினஸ் இல்ல, காமெடியான விஷயம் தான். வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் கூட கொம்பு சிவி படத்துல இருந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், சண்முக பாண்டியன் அண்ட் டைரக்டர் பொன் ராம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கண்ணுலே தெரியுது. அதை உணர்ந்து துரிதமாக செயல்பட்டு அதே டைமிங் இல்லை. ஒரு படத்துக்கு வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க, இன்னைக்கு அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு அப்படி கஷ்டம்லாம் கிடையாது. டைம் இருக்கு. சம்டைம்ஸ் வ்ளாக்டா கொடுக்கும்போது வில் பி டாக்கிங் தி சேம் திங். ஒரு டிஃபரண்ட் டாபிக்னா என்ன வேணா பேசலாம், ஒரே மேட்டர் சொல்லிட்டே இருக்கும்ல, அது ரிப்பீட்ல போற மாதிரி இருக்கும் மைண்டுக்கு. சரி, எனக்கு முதல் கேள்வியாவே இதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ஒரு நியூஸ் சேனல் இருக்கிறப்ப நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கும் வைபு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆல் டைம் வந்து தக் மூடுலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எப்படி? நான் இப்படிதான் எப்போதுமே இருக்கேன், அது பல பேருக்கு தெரியறது இல்லை. நான் எப்போதுமே இப்படிதான் இருக்கேன். கேட்டு பாருங்க, யாரோட கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பேன். ரூட் படத்தை கூட ஒரு காமெடி வச்சேன், அது வேண்டான்ட்டாங்க. அப்படிங்களா? கலெக்ட் பண்ணுங்களேன். நான் சொன்னேன், காலை கூட கையால தானே பண்றோம் அப்படின்னு. நீயே ஒரு நீயே வந்து காலை கையால போடுவ. டாக்டர்கிட்ட சொல்லி இந்த சந்தோஷமான செய்தியை தண்ணி அடிச்சுட்டு இருப்பல, இந்த மாதிரி நான் வந்து குரலை வந்து கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லல, உடனே காலை கையால போட்டு போட்டான், காலை கையால போட்டு போட்டான், காலை கையால. அது ஏதோ டைமிங்ல சொன்னோம், பட் அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே சார், கொம்பு சீவி அப்படிங்கிறதுக்கு கூகுள் பண்ணி அர்த்தங்கள் கேட்குறப்ப வந்து கோபத்தை தூண்டுறது, அந்த கொம்பு சீவி விடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ படத்தோட ட்ரைலர் வந்து இப்பதான் ரிலீஸ் பண்ணீங்க, பாக்குறப்ப பயங்கர வைபா இருந்தது. பட் இதுல கொம்பு சீவுறதுக்கும் கோபத்துக்குமான ஏதோ ஒரு காரணத்தை எங்கேயோ பிளேஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சாரை பத்தி நான் சொல்லி ஆகணும். நீங்க எப்பவுமே சார் ஜாலியா இருப்பார். அது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகும்போது பயந்துட்டு தான் போனேன். சார் சார் நாட்டாம அப்படிதான் நமக்கு இருக்கும். ஆனா பார்த்தா ஒரு குழந்தை, எப்பயோ ரொம்ப பெரிய ஆளா இருப்பார், மேக்ஸிமம் குழந்தையா இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணதுல வந்து சந்தோஷம். சண்முக பாண்டியனோட நீ சொன்ன மாதிரி இந்த கொம்பு சீவிங்கிற விஷயம் கதையில இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சி தான். நம்ம கண்ட்ரி நாடு வளரும்போது சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம். அப்போ ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், எல்லாருக்கும் ஒரு உணர்வு வரும். அப்படி உணர்வை வெளிப்படுத்துற இடம் தான் அந்த கொம்பு சீவப்படுற இடம். இது நல்ல விஷயமான ஒரு கொம்பு சீவல். ஒரு உணர்ச்சியை தூண்டி, இப்போ எல்லாருமே
அமைதியாக இருந்துட்டா அப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார் மிலிட்டரியில் வேலை செய்யறது ஆ. கொஞ்சமாவது நமக்கு உணர்வுகள் வேணும் இல்லையா? நிச்சயமா. அந்த உணர்வுகள் வந்து நம்ம சமுதாயமே கொடுக்கும். தீட்டி விடுறோம்னு சொல்றோம். தீட்டி தீட்டி விடுறது பட்டு கொம்பு வீசுறது தான் அது கொம்பு Okay. சீவுறது. சோ படத்துல வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கீங்க படம் முழுக்க. நிஜமாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அடிக்கடி டைரக்டர் உங்களை கொம்பு சீவன ஆட்கள்ல இந்த 2 பேர்ல யாரும் இருக்காங்களா? அப்படி நிஜமான இதெல்லாம் இல்லை. சார் ஷூட்டிங்ல பண்ணாதான் சார் கேக்குறேன் நானு. ஃபன்னா சீ விட்டதா ரைட்டா. எங்களுக்கு அதுக்கு நேரமே இல்ல நேரமே இல்லை, ஓடிட்டே இருந்தோம். ஓடிட்டே இருந்தோம். ஃபன் தான் போகும், யாரை பத்தி யாரையும் பேச. அந்த ஏற்கனவே நான் சீவப்பட்டு தான் வந்தோம். ஆமா. ஸ்பாட்ல 2 பேர் சீவிட்டு வந்திருக்காங்க. அவர் ரொம்ப சீவம் உடஞ்சு போயிடும். ஆமா அதனால யாரும் சீவ முடியல. ஆமா. இது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் டைமாவே இருந்த மாதிரி இருந்ததா? இப்ப நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி இல்ல ப்ரெஷர் இல்ல ப்ரெஷர் ஆனா தான் படம் சரியா வராது. எப்போ ஒரு ஸ்பாட்ல ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பண்றதே என்டர்டெயின்மெண்ட் தான். அதை வந்து ப்ரெஷரா எடுத்துக்காம ஜாலியா பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆயிரும். சம்டைம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. எல்லாமே நடந்துடாது இல்லை. சூரியன் இன்னைக்கு சரியான நேரத்தில் உதிக்கணும், உதிக்காம கூட போகலாம், மேகம் மறைச்சிக்கிறோம். அது நம்ம கையில இல்லை. இயற்கையோடு சேர்ந்து தான் நம்ம வாழணும். அப்ப சிலர் நினைச்ச மாதிரி நடக்காது. நினைச்ச மாதிரி நடக்கலன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்படி அடுத்த வேலைக்கு போயிடணும். அப்புறம் அந்த வேலை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது மாதிரி தான் எனக்கு என்றைக்குமே ப்ரெஷர் ஆனது இல்லை. வேகமா இருப்பேன், ஸ்பீடா இருப்பேன். அது ஸ்டார்ட் இருப்பேன், அந்த ஸ்டார்ட் அப்படித்தான் இருக்கும். பரபரப்பா இருப்போம். ப்ரெஷர் ஆனதே கிடையாது. அப்படி ப்ரெஷர் ஆயிட்டா படத்தை ஸ்பாயில் பண்ணும். அது நல்லா சரியா வராதுன்றனால நாங்கள் ஜாலியாகவே எடுத்துக்கணும். ஓகே. சண்முக பாண்டியன், உங்ககிட்ட வந்து முதல் எடுத்தோடனே வந்து ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. ஸோ உங்கள் ஹைட் என்ன அப்படிங்கிறத இல்லை, யூஸ்வலாக இந்த கேள்வியை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ உங்கள் ஹைட்டை ரிவீல் பண்ணிட்டு சொல்லுங்க. என் ஹைட் நிறைய இடத்துல ரிவீல் பண்ணுறேன். நான் 6'4". இது ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? ஹைட் இஸ் ஜஸ்ட் அன் ஹைட், அவ்வளோதான். எல்லாருமே வளர்ந்துட்டு தான் வராங்க. நான் மட்டும்தான் ரொம்ப வளர்ந்துட்டேனோன்னு நினச்சோம். எல்லாரும் என்ன அப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது 6 and above தான் இருக்காங்க. எல்லாருமே பாய்ஸ் எல்லாம் வந்து 6 and above தான் இருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் தனியாக இப்போ தெரியல. பையனே இப்போ வந்து 6 1.5 ஆயிட்டானே. இன்னும் 1 year வளருவான்றாங்க. மேபி 6'2" ஆனாலும் ஆயிடுவான்ல, சொல்ல முடியாது. எனக்கு நானும் ராகுலும் பக்கத்துல நிற்கும். இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். எனக்கு ஒரு ஃபோபியா இருக்கு சார். இப்போ ஹைட்டா யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனே போய் பக்கத்துல நின்று என் ஹைட் எவ்வளோன்றது செக் பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபோபியா. நான் அமிதாப் பச்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்ல அமிதாப் பச்சன் சார் இருக்கு. எனக்கு நிஜமாவே இப்ப எந்திரிச்சு போய் சண்முக பாண்டியன் சார் பக்கத்துல நின்று லைக் செக் பண்ணிடலாமான்னு கூட தோணுது. நான் யோசிக்காம பாருங்க, இதெல்லாம் யோசிக்கிறேன். கேமரா ப்ளீஸ். என்னப்பா இது சார்? அப்படியே நீங்க ஒரு தடவை நான் நிக்கிறது வந்து ஹைட் எஸ் என்னன்னா எங்களுக்கு ஒரு வசதி சார். நாங்க இப்படிதான் பார்ப்போம். வளர்த்தியானவங்க எங்களை இப்படிதான் பார்க்கணும். அதனால இப்படி ஜாலியா தலை நிமிர்ந்து பார்ப்போம். கரிக்கரை பச்சை மாதிரி இருக்கிறவனுக்கு இல்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது. எல்லாமே இந்த உலகத்துல உயரம் கம்மி, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. உயரமான இடம் உங்களுக்கு ஒரு இடத்துல பயங்கர பிளஸா இருக்கும். கீர்த்தி குட்டையானவங்களுக்கு ஒரு இடத்துல ஷார்ட்டா இருக்கும். சில இடங்கள்ல குடிஞ்சு போய் ஓடிடலாம், அது ஈஸியா இருக்கும். எல்லாமே இல்ல, நான் எவ்வளவு அழகா சொன்னேன். கீர்த்தி பெரிய அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சீரியஸா குடிச்சு உள்ள போயிருவோம். பட் அதுலயும் பெரிய இது இருக்கு சார். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நாங்க ஈஸியா உள்ள போயிருவோம். நாங்களும் போயிருவோம். இப்படி கையை வச்சு முரட்டு தக்காதான் இருக்கு. ஸோ போஸ்டர் பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருப்பாங்க. எனக்கு இதை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவர் மகன் வைப்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு என்னால கனெக்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு எடுக்கும்போது கவனிக்காம ஏதோ ஒரு போஸ் கொடுத்துட்டு உட்கார்ந்து சார் நினைச்சோன்னு சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. நாங்க உட்கார்ந்து இந்த கமெண்ட் சொல்லி இருந்தாங்களா இந்த மாதிரி ஒரு சொல்லவே இல்லை. நீங்க சொல்லும் போது திருப்பி திருப்பி பார்த்து அப்படி எடுத்துட்டோமோன்னு இப்பதான் ஃபீல் பண்றோம். நான் அப்படிதான் யோசிக்கிறேன் சார். அதான் யோசிக்கிறது நானும் சொல்றேன். we never thought like that. போஸ் கொடுக்கணும்னு போஸ் கொடுத்து எடுத்துட்டோம். இப்ப பாக்கும்போது நீங்க சொல்றதால பார்க்க வேண்டியது. ஒரு கம்பீரமான ஒரு ஆஜானுபாகமான ஒரு நபர். அவரு கீழே வந்து பவ்யமா என்கிட்ட எல்லா கோபமும் இருக்கு, காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவேன்னு சாந்தமா நிக்கிற ஒரு ஹீரோ. 2 பேரும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ற மாதிரி இந்த போஸ்டர் வந்து என்னால ஒரு பக்கம் அனலைஸ் பண்ண முடியுது. பட் என் கேள்வி என்னன்னா, இவரை யங்கா காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி யங்கா தான் இருக்காரு. வயசானவரா காட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா வந்து கீழே கட்டி பிடிச்சி உருண்டணும். மண்ணுல நம்ம கீழே படுத்தோம்னாலே மண் குத்துதான் பார்த்தோம். ஆனா கட்டி பிடிச்சி ரோல் ஆகணும்.
ஓகே. சீன் படி. ஆனால் யோசிக்கவே இல்லை சார், டக்குன்னு உருண்டார். ஆஹா. அப்போ அவருக்கு அது ஏற்கனவே அந்த பாடி ஃபிட்னஸ், அது எப்போவுமே பாடி கான்சியஸ். காலையில் சாப்பிட மாட்டார், மதியம் ஒருவேளை நல்லா சாப்பிடுவார், நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவார். காலையில் வரும்போது நைட்டு போனால் சீக்கிரம் போகணும் சார், வேற எந்த பர்பஸ் சார், ஜிம்முக்கு போவார். சீக்கிரம் போனால் ஜிம்முக்கு போவார். நான் டெய்லி அதை மெயின்டைன் பண்ணுவேன் சார். ஸோ அந்த பாடி அது ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுனால எங்க காமிக்கும் போது காலையில் வருவார், டிஷர்ட் போட்டு அப்படி வருவார். இவர் எப்படியா நம்ம ஏஜா காமிக்கிறது, அந்த சேலஞ்ச் எங்களுக்கு இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஒரு தனியாக அவருக்கு அந்த ஓல்டு கெட்டப்புக்காக சில மெனக்கடல்கள் வெளியிருந்து அந்த பாம்பே ஆர்டிஸ்ட் வர வச்சோம். அவரை வச்சு ஒரு செட்டப் மாதிரி பண்ணிட்டு அந்த லுக் எடுத்து வந்தோம். ஆனால் என்னன்னா ஸ்கின் வந்து வழக்கமாக எல்லாருக்கும் ஸ்கின் பிரைட் பண்ணணும், ரொம்ப வெள்ளையா இருப்பாரு. நான் அப்படியே பெயிண்ட் அடிச்சு டல் பண்ணுவேன். என்னங்க டல் பண்றீங்க, ஒயிட்டு செம்ம ஒயிட்டா இருப்பாரு. நானும் நம்ம ஊர் வெயில விட்டோம்னா கருத்துருவார் நினைச்சேன், ஆனா கருக்கல. அப்புறமா சரி வேற வழி இல்ல, பெயிண்ட் இறக்கு அவரு இறக்கு இறக்கு நீங்க அதுக்கு போட்டு சார். ஒரு நாள் வந்து ஒரு சீன் பாத்தீங்கன்னா வித்தியாசமா காமிச்சிட்டேன். என் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டான். சேர்ச்சி விட்டு ஒரு சீன் கருப்பா இருக்கு, இவ்வளவு வெள்ளையா இருந்து இப்படி திரும்பி கருப்பாயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணி தக்க தக்க. அது எப்படி சார் இருக்கும் ஒவ்வொரு டைம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வந்து பண்ணாலும் இந்த மாதிரி வந்து கலர் டோனை இவ்வளவு தூரம் கம்மி பண்ற மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சில ரேர் படங்கள் தானே பண்ணிருப்பீங்க. இல்ல இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால கலர் டோன் வந்து எனக்கு வந்து இந்த மண் வாசனோடு பண்ணும்போது அதுக்கு உகந்த மேக்கப் போடுறது தான் நியாயம். இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது. இல்லை அந்த ஒட்ட மாட்டோம். அப்புறம் அந்த வில்லேஜில் இருக்க மற்றவங்களோட இந்த கேரக்டர் ஒட்டாட்டி தப்பாக தெரியும்ல, அதனால நெசசரி ஒன்று பண்ணோம். அது கூட மாநரமாக காமிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கியிருக்கலாம். சண்முக பாண்டியன் சார், பொன்ராம் சாரோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜானரை வந்து படம் முழுக்க வந்து கேரி பண்ணியிருப்பாரு. ஸோ அடாப்டிங் டு இந்த ப்ராசஸ் பர்டிகுலர் காமெடிக்கு வந்து உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸிங்காக இருந்தது? ஏன்னா ப்ரீவியஸ் உங்களுடைய படங்களில் வந்து நீங்கள் இவ்வளவு டெப்த்தாக வந்து இதை அட்டன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இவ்வளவு டெப்த்தாக இதை பண்ணியிருக்கிறதுக்கான அந்த அடாப்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி நான் டெப்தா அட்டம் பண்ணலன்ட்டு இல்லை, அது அந்த கதைக்கு தேவைப்படும். இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நானும் பண்ணுறோம் சார், இங்கே ஸ்கிரிப்ட் ரீட் நிறையா பண்ணோம், டைலாக்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ இருந்தே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வர ஆரம்பித்தார். இதுக்காக நான் ஸ்பெஷலாக நான் கற்றுக்கிட்டேன், மெனக்கட்டுட்டேன்னு கிடையாது. எனக்கு உள்ளே இருக்க ஹியூமர் சென்ஸை வெளிப்படையாக எப்படி வரணுன்றதை மட்டும்தான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நாங்கள் பண்ணோம். ப்ளஸ் எனக்கும் சரத் சார் உள்ள அந்த காம்பினேஷன் வந்து இவரும் சரத் சாரும் மேட் ஷுவர் தட் நான் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். எந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் சொல்கிறேன், ஹூவர் ஐ ஒர்க் வித் இந்த படத்தில் எல்லாரும் மேட் ஷுவர் யாருக்கும் வந்து ஒரு பயத்தையோ ஒரு லைக் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே என்ன சொல்லுவாங்க அந்த கான்செப்டே இல்லை. எல்லாருமே ஒர்க் ஃப்ரீ, நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அதனால தான் எங்கள் பாண்டாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக மாறி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஓகே. காமெடி ரொம்ப சீரியஸான ஒரு பிசினஸ். கொஞ்சம் இல்ல காமெடி தான் சீரியஸான பிசினஸ் இல்ல, காமெடியான விஷயம் தான் அது. ஓகே. இல்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க காமெடி ரொம்ப சீரியஸா. சார் இது வரைக்கும் நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல இருந்து சரத்குமார் தக் மொமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல யாரோ ஒரு உங்களுடைய தீவிரமான ரசிகர் கட் பண்ணி போட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்களா இல்லையாங்கிறது தெரியல, அவ்வளோ தக் மொமெண்ட். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்க போடுற கவுண்டருக்கு வந்து ஒரு பாட்டு போடுறோம், ஏ மயிலா போற மாமே ஒரே இன்னொரு கவுண்டர் போடுறீங்க, அடுத்துக்கு ஒரு கவுண்டரை வந்து போடுறாங்க. ஸோ அந்த தக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்துலயும் எப்படி கொட்டி கிடக்குது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நாங்களே லேர்ன் பண்ணி அப்பப்போ போடுறதுக்கான முயற்சிகளும் பண்றோம். ஸோ ரெண்டு பேரோட காம்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்குற எல்லாருக்கும் வந்து ஜனரஜமா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ரொம்ப சீரியஸான மெனக்கடல் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த காம்போ செட் பண்றதும் அதுக்கான மெனக்கடல் எப்படி சார்? கண்டிப்பா ரெண்டு பேர் காம்போ ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம். ஸ்கிரிப்ட் எழுதும் போது ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, ரெண்டு பேர் மேஜரா இருப்பாங்க. அவர் கீழே பார்த்தோன்னா ஜார்ஜ் மாதிரி அண்ணன், காளி வெங்கட், முனிஸ்காந்த், இவங்களாம் அங்கங்க வந்து ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. கல்கி இவனா என்னோட படங்களில் காமெடியன் அப்படிங்கிறது வந்து தனியா இருக்காது. ஸோ ஃப்ரெண்டா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல வந்து சண்முகம் கூட இருக்கிற கேரக்டர் கல்கி இருப்பார். ஸோ இந்த டீமே செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது இல்லாமல் ஊர்ல சில கேரக்டர் லைவ் கேரக்டர் பிடிப்போம். ரொம்ப தத்துரூமா நடிக்கிறவங்க, ஒரிஜினலாக பண்றவங்க, அவங்களும் இறக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ணோம்னா சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஈகோ இருக்காது. இது இவங்க ஊருக்காரன் டேலாக் சொல்லி போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு சார். இருங்க ஒன்று சொல்லித்தாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் டெவலப் ஆகி வரட்டும். எல்லாருமே ஒரு படம் பண்ணும்போது எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணிட்டு அதை ஜாலியாக எடுத்து போக முடிஞ்சது. அதில் இந்த ரெண்டு பேர் கேரக்டர் எனக்கு ஸ்பெஷல்.
நான் கதை பண்ணும்போதே 2 பேர் கேரக்டர் ரொம்ப வச்சுருந்தேன். அதில் வந்து ரொக்கப்புலி அண்ட் பாண்டி, இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் உள்ளே வரும். அண்டு லைலான்னு ஒரு கேரக்டர் ஹீரோயின். அவங்க இவங்க 2 பேரும் எப்படியோ அதேமாதிரி நேரு ஆப்போசிட் அந்த பொண்ணு, அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர் தான். கருத்து முதற்கொண்டு எல்லாமே ஆப்போசிட் கேரக்டர். வழக்கமாக திருடன் போலீஸ் தானே இது இருக்கும், அந்த ஒரு டக்கப் பண்ணோம். அதில் இவங்க 2 பேரும் நான் நினச்ச மாதிரியான கேரக்டரை என் கண்ணு முன்னாடி பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த கேட்கணுன்ற அந்த இது இருந்தது சார். போஸ்ட் பாண்டி, பாண்டி, ரொக்கப்புலி, இந்த மாதிரியான கதாபாத்திரங்களோட பேரை வந்து ரொம்ப பெக்கூலியரா ஒவ்வொரு படத்தை நோட் பண்ணா பொன்ராமுடைய படத்துல அந்த கதாபாத்திரத்தோட பேரு வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய கிரியேட்டிவான விஷயங்கள் தான் பண்றீங்க. சிவனாண்டி, சிவனாண்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன மாதிரி மேக்சிமம் இந்த நான் எந்த பேருமே நானா யோசிக்கிறது கிடையாது. ஓகே, மேக்சிமம் ஊர்ல அந்த இருக்கிற பேரு தான் எல்லாமே. ரொக்கப்புலி கேரக்டர் இன்னும் இருக்காரு, அவர் 87 வயசு, அவர் இன்னும் பெரிய குளத்துல இருக்காரு. அவர் வந்து 87 வயசு. அப்ப அவருக்கே பேர் எது வந்து ரொக்கமா தான் செய்வாரு, அவருக்கு நல்ல நேம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அவரோட பேர். அதே மாதிரி சிவனாண்டி கேரக்டர் இன்னும் இருக்காங்க. போஸ்ட் பாண்டிகள் நம்ம ஊர்ல பல பேர் இருக்கா. ஸோ பாண்டிங்கிறது மதுரையோட பேரு, பாண்டி மன்னனோட பேரு. ஸோ எல்லாருமே அடமொழியா வச்சுக்குவாங்க. பாண்டிய வம்சத்துல வந்ததுனால பாண்டிங்கிறது நம்ம பொதுவான பேர். பாண்டி முனியா இருக்கட்டும், பாண்டி சாமியா இருக்கட்டும், கருப்பனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம குலசாமியை வழக்கத்துல இருக்கிறதுனால அந்த பேர் வந்து புழக்கத்துல இருக்கும். நான் கொஞ்சம் தேடுவேன் எது நமக்கு ஈர்ப்பா இருக்கிறோ அந்த பேர்ல. இதுல குந்துன்னு ஒரு பேர் இருக்கு, குந்திங்கிற பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற காமெடியினுடைய பேரு. அவருடைய பேரா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கேரக்டர் பிடிச்சிருக்கும். சிவப்பு சட்டை, பச்சை சட்டை, பச்சை சட்டை, சிவப்பு துண்டு, பச்சை துண்டு. இது மாதிரி ஊர்ல வந்து சொல்லும் போது சிவப்பு துண்டு, பச்சை துண்டு தான் கூப்பிடுவாங்க இல்லையா. பேரை கூட சில நேரம் மறந்துடுவாங்க. அதுங்க நம்ம கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேரை விட்டுட்டு வேற பேர் தான் கூப்பிடுவாங்க. வச்ச பேர் யார் வச்ச பேராங்களா வைக்க புதுசா வச்ச பேர் தான் கூப்பிடுவோம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன். ஒவ்வொரு படத்துக்கும் அது கொஞ்சம் மெனக்கிட்டு எந்த பேரை வைக்கலாம். அதுக்கும் 2 பேர் இருக்காங்க ஊர்ல. போன போட்டு கேட்பேன், வேற ஃப்ரெஷ்ஷா பேர் வந்திருக்கா. ஆமா, அது சொல்லுவாங்க. கதை தேடுறதோட பேர் தேடுறதே ஒரு பெரிய பேர் தேடிட்டாலே கதை வந்துரும். பேரை முதல்ல பிடிச்சிருவேன், பேரை பிடிச்சா கேரக்டரேஷன் வந்துரும் அப்படின்னு. சோ ஊர்ல இன்னும் 2 கேரக்டர் சார். குறுக்கல்னு ஒரு கேரக்டர் சார். குறுக்கல் அடுத்த படத்துல வச்சிருக்கேன். அவன் கேரக்டர் குறுக்கல் அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் கொட்டி கிடக்கு. நம்ம கதையை படம் எடுத்து நம்ம எந்த ஹாலிவுட் படம் இதெல்லாம் வெளி மாநில படம்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம கிராமங்கள் நம்ம ஊர்லேயே அவ்வளோ கதைகள் இருக்கு. கொஞ்சம் லைட்டாக சுற்றினா போதும், கிடைச்சிடும். ஓகே, ரைட். ஸோ இன்னொரு போஸ்டரில் வந்து மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்து சில்க் சுமிதா. அவருடைய கேள்வியை கேட்காம விட்டோம் அப்படின்னா இது இன்டர்வியூக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸை வந்து இத்தனை வருடம் கழிச்சும் ஒருத்தவங்க வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சில்க் அவர்களுடைய தேவை இந்த படத்துக்கு வந்து எப்படி அமைஞ்சதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நடிக்காமலே என்டர்டைன் பண்ண முடியும். அவங்க ஃபோட்டோவை ஒரு என்டர்டெய்னர் பண்ண முடியும் இல்லையா. அந்த ஃபோட்டோவில் ஒன்றுமே இருக்காது, அந்த கண்ணோட பவர் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த கண்ணில் இருக்க பவரே நம்மளை என்டர்டெயின் பண்ணால் அவங்க நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். அவங்க இருந்தால் எப்படி இருந்திருக்கும் எனக்குள்ள ஒரு வருத்தம். அவங்க சீக்கிரமாக போனது. சரி, அவங்க அதெல்லாம் நம்ம படம் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் பேரையாவது பயன்படுத்திக்கலாம், அதில் ஃபோட்டோவை பயன்படுத்திக்கலாங்கிறது அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இந்த படத்துக்கு அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சது. அதனால் பேக் ட்ராஃபாக ஒரு பெருசாக வரைஞ்ச படம், பெரிய ஷெட்டுக்குள்ளே பெருசாக வரைஞ்சிருந்தோம். அதுதான் இந்த இதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு அவங்க கூட வந்து கலைவாணர் கண்ணதாசன் வந்து திருப்புமுனை மிஸ்டர் கார்த்திக் ஒரு படம் பண்ணோம். கன்சூம்டு நேரம் ஒரு மிஸ்டர் கார்த்திக். அதுக்கப்புறம் திருப்புமுனைன்னு கார்த்திக் சார் வச்சு படம் பண்ணோம். சில்க் தான் ஆக்டட் தட். அப்போ வந்து அடுத்த படத்துக்கு நம்ம வந்து சில்க் தான் வந்து அவங்கள இது பண்ணலான்னு சொல்லி அட்வான்ஸே கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ அப்போ அவங்கள வந்து செட்டில் பார்த்துருக்கேன் நான். ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய படம் பார்த்துட்டேன். சில்க் வந்து அன்றைக்கி வந்து அவங்க தானே கிரேஸ், ஒரு ட்ரீம் கேர்ள். அவங்க தான் ட்ரீம் கேர்ளோட நான் பல இன்டர்வியூ சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்க மட்டும்தான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் விரசம் தெரியாது, அவருக்கு அழகு தான் தெரியும். அப்படி ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மர். ஏனோ ஒரு கிளாமராக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு போனாங்கலாம் கிடையவே கிடையாது. ஷி பெர்ஃபார்ம்ட் இன் லாட் ஆஃப் மூவிஸ். ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அது பாக்யராஜ் படம் உடனே ஞாபகத்து வருது. அதில் தெலுங்கு தமிழ் கலந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் அ ஸ்டார் இன் அ ஓன் ரைட். அந்த ஸ்டாரை இன்றைக்கி நம்ம வந்து அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் கூட லைவாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறது பொன்ராமுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஆல் த ஃபேன்ஸ் ஆஃப் சில்க் வந்து ஐ வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓகே நாங்கள் 3 பேருமே சொல்கிறோம், பட் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அப்போ இருந்த பிம்பம் என்ன மாதிரி இருந்தது சார்? இல்லை, பெரிய ஸ்டாருங்க அவங்க. பேசிக்காக ஷீ இஸ் அ வெரி பிக் ஸ்டார். சில்க் படத்தில் இருக்காங்கனாலே அது பெரிய ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கிட்டேன் மார்க்கெட்டிங்க்கே.
ஏன்னா சில்மிதா வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டுமே ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவங்கள வந்து அந்த படத்தில் இருக்காங்கனாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருந்த காலங்கள் இருந்துச்சு இல்லையா. அன்ஃபார்ச்சுனேட் தட் ஷி ஹேட் டு டை அகைன். ஸோ கமிங் டு வஸ்தாரா, ஸோ ஒரு பெரிய வைப்பை வந்து இன்னைக்கு ஜென்சிக்கு மத்தியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹூக் ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு பாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப இது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு அந்த வஸ்தாரா அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ராக்டிஸ் விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? மாஸ்டர் வந்து ஹி மேட் ஷுவர் ஷெரீஃப் மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆர்டிஸ்டுக்கு எப்படி வருது அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேலை வாங்கணும்னு அதில் கீனாக இருந்தார். நான் கேட்டேன், சரி ஓகே சாங் ஃபுல்லாக இருக்கும், இப்போ டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் வரவா அப்படின்னாரு. இல்லை நான் உங்கள் ப்ரீவியஸ் சகாப்தம் பார்த்தேன், நீங்கள் கவுண்ட் எடுத்துறீங்க எல்லாம் எடுத்துறீங்க, ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே நானும் விட்டேன். கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் என்ன கூப்பிட்டாரு. ஒரு நாள் முன்னாடி தான் மொத்த டான்சர்ஸும் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு, ஆட வச்சாரு, பார்த்தாரு, எல்லாம் எனக்கு ஓகே, நாளைக்கு செட்டில் மட்டும் கொஞ்சம் மட்டும் இது கரெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும்னாரு. அதே மாதிரி தான் செட்டில் வந்தோம். அந்த பேக்ரவுண்ட், அந்த மியூசிக் சுற்றி டான்சர்ஸ், அந்த காஸ்டியூமுக்கு ஒரு வைப் வரும் நீங்கள் செட்டில் பண்ணும்போது. அது மாஸ்டர் கரெக்டாக அது பிடிச்சது. ஸோ he made sure everything was fine. உங்க கிளாரிட்டி பார்க்குறப்ப கோயம்பேடு விஜயா பார்க்ல வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு கேள்விக்கு எஃப்எம்ல இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டேன், சார் இந்த படத்துல கட்சி ஆரம்பித்த புதியது அந்த டைம்ல இந்த படத்துல உங்களோட கட்சி கொடி ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களான்னு கேட்டப்போ கையில பெரிய மோதிரம் போட்டிருந்தாரு, முரசு சின்ன போட்டு, இப்படி வச்சு இதை கூட நான் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த ஒரு விஷயத்த எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த அவரு எப்படி இருக்கிறாரு, உங்களோட முகத்துக்கு நேரா இந்த மோதிரத்தை காமிச்சு இதை கூட நான் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. அப்போ ஒரு கிளாரிட்டியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பதில வந்து மழுப்புறது வேற, பட் தெளிவா கிளாரிட்டியோட சொல்றது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ அதுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கமிங் டு யூ, அவங்ககிட்ட நிறைய படங்கள், உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அர்ஜுனா பாட்டை வந்து எவ்வளவோ ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்கள்ல நீங்களும் அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை ரேடியோ ஸ்டேஷன்ல வாரத்துக்கு 4 தடவையாவது போட்டு ப்ளே பண்ண ஒரே ஆர்ஜின் நான் தான். அதை நான் அடிச்சு சொல்லிடுறேன். மீண்டும் மீண்டும் அது ஏதோ ஒரு இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு விஷயம் வந்து மேஜிக்கலாவே இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு வகையில அது இதா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா அருவி பக்கத்துல யாராவது நின்னாங்கன்னா தவம் பண்ற மாதிரி உட்காந்துட்டு தான் ரீல் பண்ணணும். நானே பண்ணிருக்கேன், நான் போட்டிருக்கேன். ஏன்னா பொதுவா வந்து கேர்ள்ஸ் வந்து அதை பண்ண மாட்டாங்க. பசங்க யாராவது போய் ஒரு அருவி கீழே உட்காந்து சரத்குமார் மாதிரி பண்றது அப்படிங்கிறது ஓகே, பட் நானே அதை பண்ணியிருந்தேன். அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு வருஷம் கழிச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கமாவே லைஃப்ல இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு இதை எப்படி வந்து பார்க்க இல்லை, ஐ திங்க் அந்த அர்ஜுனாவோட பிக்சரைசேஷன் ஒன்று, அது சுந்தர மாஸ்டர் வந்து காட்சியை வந்து அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல வந்து பெரிய வாட்டர் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு இல்லையா. அதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து தண்ணி வந்து இருக்குமான்றது தெரியாத ஒரு பிரச்சனைலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு மாஸ்டர் நான் வந்து என்ன அடிக்க துரத்தி வந்தார். நீங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா மாஸ்டர் நம்ம வந்து காவிரி வாட்டர் பிரச்சனையில நம்ம சால்வ் பண்ணிடலாம். பண்றீங்களா இல்லையா மாஸ்டர்? ரொம்ப மோசமா இருக்கு மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். நான் சொல்றேன் நான் மாஸ்டர், நான் சொல்றேன் நல்லா இருக்கும் செய் அப்படின்ட்டாரு. குத்துவார் தெரியுமா மாஸ்டர்? உங்க அந்த விளையாட்டு குத்து தெரியுமா, பங்கு குத்துன்னு சொல்லி ஸ்கூல்ல விளையாடுவோம். விளையாடுறாங்க தெரியல, முதுகு நான் வலிக்கும். அது ஒரு மூர்க்கத்தனமான விளையாட்டு அது. அந்த மாதிரி இவர்ல என்ன பண்ற போற வந்து குத்து ஓடு நான் மாஸ்டர் செய்யவே மாட்டேன் மாஸ்டர். நான் சொல்றேன் வாங்க வந்து செய், நான் சொல்றது செய் அப்படின்னா. சார் என்ன மாஸ்டர் எப்படி மாஸ்டர் வாட்டர் இப்பெல்லாம் என் வீட்டில் பார்த்தோன்னா என்னை வச்சு செய்யறாங்க ஃபேமிலியில. பாட்டு போட்டா டேடி கொஞ்சம் நியாயமா இருக்கா டேடி, இந்த அசீமன் டேடி இது என்ன சீன் டேடி சொல்ல மாட்டீங்களா? நான் எங்கம்மா சொல்ல விட்டேன். பர்சனலா எவ்வளவு படங்கள் படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து இது ரொம்ப பர்சனல் ஏதோ ஒரு ரொம்ப சந்தோஷம். அதாவது அர்ஜுனா பாட்டு ஒரு பெண் பிடித்திருக்கிறது சொல்வது எனக்கு குதூகலமாக இருக்கு. நீங்க மட்டும் நம்பல, நான் இன்டர்வியூக்காக இந்த மாதிரி பண்றேன்னா என்னோட போன் தர்றேன், என்னோட மியூசிக் பிளேலிஸ்ட்ல டாப்ல இருக்கிறத பாருங்க, நிச்சயமா அந்த பாட்டு வரும். சோ இது வந்து நான் சொல்லல, அவ்வளவு டைம் நான் தான் போட்டுட்டேன். இன்னும் அது எல்லாரும் பிடிக்கும் அப்படிங்கிற சுந்தர மாஸ்டர் ஏதோ ஒன்று நடக்கணும். சினிமாவில் பண்றோம், ஏதாவது ஒரு கிளிக் ஆகுங்கிறதா அது அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட். ஓகே, ஸோ மகிழ்ச்சி அந்த பாட்டை. ஏன்னா நீங்கள் கேட்குறப்ப இவ்வளோ விஷயங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிறதே ரொம்ப இதுவாக இருக்கு. ஸோ கமிங் டு பொன்ராம் சார்,
ஒவ்வொரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் முழுசா வந்து உசுறு கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் ரெடி பண்றாரு. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுல ஹோப்பு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கொம்பு சீவியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹோப்பும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகும்போது ஃபில் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டும் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா ஒரு 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 டைரக்டர்னு ஒரு படம் மட்டும் எதிர்பார்ப்பாங்க. ஆடியன்ஸ்க்கும் டைரக்டருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஓகே, சில இடத்துல ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது நாங்கள் கொடுக்கலாம்னு நினைப்போம். சில இடத்துல எதிர்பார்க்குறதா கொடுக்கணும். அது இடம் பொருள் ஏவல் மாதிரி தான். சில இடத்துல அவங்க எதிர்பார்க்குறது அவங்கள வந்து நம்ம லைன்லேயே வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்மளை விட்டு அவாய்ட் போயிடுறாங்கன்னா பிடிக்க முடியாது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புக்குள்ளேயும் நான் கொஞ்சம் வித்தியாசத்துக்குள்ளேயும் ஒரு 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 கட்டத்துக்குள்ளே தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த கொம்பு சீவியை பொறுத்தவரைக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக திருப்தியான ஒரு படமாக இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட், அதே சொல்ல ஒரு சின்ன மெசேஜ், எமோஷனல், ஒரு அம்மா சென்டிமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. எந்த படத்துலையுமே சொல்லாத ஒரு அம்மா சென்டிமெண்ட்டை நான் வைக்கணும்னு நினச்சேன். வழக்கமாக சென்டிமெண்ட் வைக்க மாட்டோம், வச்சா அது புதுசாக இருக்கணுங்கிறது தான். இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் அற்புதமாக இருக்கும். ஸோ ஒரு கலவையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கலந்த ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு எமோஷனல், காமெடி, டான்ஸு, இந்த மாதிரி வஸ்தார சமயத்தில் டான்ஸ் நல்லா இருக்கும், பிடிச்சவங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ முழுமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். திருப்தியாக சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக வாங்க. நிச்சயமா. ஃபைனல் ஒரே கேள்வியை 3 பேர் பதில் மட்டும் எனக்கு சொல்லி இதை முடிச்சிருங்க. சினிமாவோடைய பேட்டர்ன்ஸ், அதை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸோட மனநிலை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு பார்க்குறோம். ஜென்சி அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க, ஆல்ஃபா வந்துட்டாங்க, கிட்ஸ் வந்துட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சினிமாவை ரசிக்கக்கூடிய கண்ணோட்டமே மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு பக்கா கமர்ஷியல், சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சென்டிமெண்ட் இருக்கு, அம்மாவோட இது இருக்கு, காதல் இருக்கு, 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த மாதிரியான பேட்டர்னை அவங்களுக்குள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது எவ்வளவு இதுவா இருக்கு? அஸ் அ டைரக்டரா நீங்க சொல்லுங்க, அஸ் ஆர்டிஸ்ட் உங்களுடைய. ஓகே, அது வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து கேட்ச் பண்ணுறது அவனுக்கு தகுந்த மாதிரி தான் ரூட்டில் போகணும். இப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுறது நல்லதான், நமக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே ட்ரெண்டில் போது நமக்கே போர் அடிக்கும். இப்போ உள்ள பசங்க அவங்க டேஸ்ட்லாம் என்னதான் மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்டை யாராலும் அடிச்சுக்க முடியாது. கரெக்டான விதத்தில் சொன்னோம்னா அது அவங்களுக்கு பிடிச்சி போகும். என்ன முன்னாடிலாம் ஒரு 3 நிமிஷம் ஓட்டலாம், இப்பெல்லாம் 10 செகண்ட் 15 செகண்ட்ல முடிச்சு விட்டுருணும் குயிக்கா, இல்லைன்னா அவன் போயிடுவான், கிரிஞ்சின்னு ஆயிரும். ஸோ அந்த அளவுகோல் வந்து சரியா வச்சுக்கிட்டோம்னா இப்போ உள்ள ஆடியன்ஸும் சென்டிமெண்டா ரசிக்கலாம். இப்போ சமயத்தில் நிறைய சென்டிமெண்ட் படம்லாம் ஹிட் ஆயிருக்கு. சைக்கிளிங் மாதிரி தான் இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படிதான் முடியும். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றதா மேட்ரு. இப்போ உள்ள ஆடியன்ஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த பண்ண முடியும். ஓகே சார், உங்களுடைய பாயிண்ட். இல்லை, ரசிப்புத்தன்மைன்றது வந்து எப்போதும் சேமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி படம் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வெற்றி படம் கொடுக்கணும்னு தான் படம் எடுக்கிறாங்க. யாரும் தோல்வி படம் கொடுக்கணும் படம் எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய டேஸ்ட் என்னன்னு கணிச்சா எவ்ரி மூவி வில் பி அ ஹிட். ஆனால் அது வந்து நம்ம வந்து நியாயமாக ஒரு சிறந்த ஒரு கதை எடுத்து அது சிறப்பாக சொல்லியிருக்கோனாலே அதில் வந்து இந்த ஓப்பனிங் 15-20 மினிட்ஸ் நீங்கள் உங்களை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மூவி வில் பி லைக். அவனை வேறு ஏதாச்சும் போன நோண்ட வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் அந்த படம் சரியாக இருக்காது. அந்த கிரிப்பிங்காக கொண்டு போயிடணும் கதையில், உள்ள சீக்கிரம் கதைக்குள்ளே கொண்டு போயிட்டா இன்னும் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்க வைக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. முந்தி வந்து அந்த மேட்னி ஐடலாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவருக்காக போய் படம் பார்ப்பாங்க. மூர்க்கத்தனமான ரசிகராக படமெல்லாம். எம்ஜிஆர் படம், அந்த சிவாஜி சார் படமே நான் பார்த்ததில்லை. தங்கப்பதக்கம் மொதல் எல்லாரும் சொல்லி வாங்க போய் பாருங்கள் நல்லா நடிக்கிறாருன்னு சொன்ன பிறகு நான் போய் பார்த்தேன். ஏன்னா இப்படியே போவோம், அந்த படத்தை விட்டு வேறு படமே பார்க்கறது இல்லை. அப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ரசிப்புத்தன்மை. அப்படி இருக்கும்போது இன்னும் இருக்க ஆடியன்ஸ் வந்து எல்லாரையும் பார்க்குறாப்புல. இந்த படத்தில் நடிக்கிற நாங்கள் எங்கள் 2 பேரும் பார்க்குறோம், எல்லாரும் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நல்லா நடிச்சிருக்காரு, அவங்க நல்லா நடிச்சிருக்காரு, இப்படி அவங்க வேரியடாக அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ஜாயிங் எவ்ரி கேரக்டர், அதுதான் அந்த படம். அதனால் அந்த மாதிரி அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு ஈர்ப்புத்தன்மையை எங்கேயாச்சும் ஒரு சீனோ ஒரு சிறந்த நடிப்பாற்றலோ எங்கே வெளிப்பட்டாலே அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலே தே லைக் அ ஃபிலிம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு ஏற்ற வெற்றி வரணும்னா அது வந்து உங்களுடைய ரசிப்புத்தன்மை தான் இருக்குது. அதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ யோர் பாயிண்ட். எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ் எல்லாம் இருக்குது. சார் சொன்ன மாதிரி வேர்ல்ட் சினிமா பார்க்குறாங்க, நிறையா இன்டர்நெட்ஸ் இருக்குது, ஓடிடிஸ். இல்லை லைக் இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது உண்மையாக நடந்துச்சா இல்லையான்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாமே இருக்குது. பட் எனக்கு என்ன இருக்குன்னா, இப்போ எத்தனையோ படம் ரீரிலீஸ் ஆகுது, பழைய படம் எல்லாமே ரீரிலீஸ் ஆகுது. அதை இப்போ இருக்க நீங்கள் சொல்கிற ஜென்சி, ஆல்ஃபா எல்லாம் தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க, வந்து அதையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேட்டது வந்து இப்போ அந்த மாதிரி கமர்ஷியல் எடுக்க எப்படின்ட்டு. ஸோ அதே தான், அந்த படத்தையும் என்ஜாய் பண்ணாங்கன்னா
பேக் ஆஃப் த மைண்ட் இவங்களுக்கும் இருக்கும், அந்த காலத்துலேயே அப்படி எடுத்தாங்களே, ஏன் இப்போ இந்த மாதிரி வர மாட்டேங்குது, ஒரு என்டர்டெய்னராக ஒரு ஜாலியாக இருக்கணும்னு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பேக் ஆஃப் த மைண்ட் அந்த தாட் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி படம் வரும்போது என்ஜாய் பண்ணுவாங்க. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது மட்டும்தான் இருக்குது. நம்ம பாட்டு ரொம்ப தேவையில்லாதெல்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணால் பார்க்க போகிறது இல்லை. சார் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ கிறிஸ்பாக காட்டுறோம், அதை எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக காட்டுறோம் தான். ஸோ கிறிஸ்பா காட்டுறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த இன்டர்வியூ கண்டினியூ பண்ணி நான் மக்களை நோக்கடிக்க விரும்பவில்லை. ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சு இது பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.